அருள் கிடைக்கின்ற இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் இவ்வளவு நேரமும் நீங்கள் உங்கள் மனதை தூய்மையாகவும் உங்கள் பேச்சை தூய்மையாகவும் செயலை தூய்மையாகவும் உங்களை தூய்மையாகவும் உங்களுடைய வாழ்வை தூய்மையாகவும் வைத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்று அந்த தியான அருள் கிடைக்கின்ற நேரம் சரியாக 12 மணி அளவில் வானமண்டலத்தில் அனைத்து கோள்களும் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்ற அந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக பூமியை நோக்கி அதிகமாக கீழே வருகின்ற அந்த கோள்களினுடைய ஆற்றலும் வானமண்டலத்தில் இருந்து பூமியை நோக்கி நமக்கு கிடைக்கின்ற அந்த சக்தியும் யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் விழித்திருக்கின்றார்களோ, அமைதியாகவும் மௌனமாகவும் தியானமாகவும் இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அதிகப்படியான ஆற்றலும் சக்தியும் கிடைக்கும் என்பது ஆன்மீக சான்று. இந்த வருடம் முதல் நாம் இனி வருகின்ற ஒவ்வொரு வருடமும் சரி, ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி என்றும் பௌர்ணமி என்றும் முடிந்தால் வாரத்தில் வியாழன் மற்றும் ஞாயிறு 2 தினங்களிலும் விருப்பம் உள்ளவர்கள் அனைவருமே முடிந்த அளவு விரதத்திற்கும் மௌன விரதத்திற்கும் தியானத்திற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். ஏனென்றால் ஒரு ஆசிரமத்தின் முக்கிய அடையாளமே தியானம்தான், ஆன்மீகம்தான். எனவே ஒவ்வொருவரும் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உடல் உள்ளம் உயிரை வைத்துக்கொண்டு இனி பிறவாத நிலை அடைவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தீவிரமான முயற்சியில் நீங்கள் இறங்க வேண்டும். தீவிரமான முயற்சியில் இறங்க வேண்டும். உடலை அழகாய் வைத்திருத்தல் மற்றவருக்கு கவர்ச்சியாக காட்டும். உடையை அழகாக வைத்திருத்தல் மற்றவர்களை வசீகரிக்க கூடும். உங்கள் பொருள்களை நீங்கள் அழகாக வைத்திருத்தல் உங்களுக்கு ஒரு பெருமையை கூட்டும். இவைகள் அனைத்தையும் விட உங்கள் உள்ளத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தூய்மையாக அழகாக வைத்திருத்தல் உங்களை மனிதனிலிருந்து ஒரு வித்தியாசமான தெய்வமாக அறிமுகப்படுத்தும். உங்கள் வார்த்தைகளை நீங்கள் தூய்மையாக வைத்திருந்தால் உங்களை தேவராக மற்றோர் வணங்குவர். உங்களுடைய செயலை நீங்கள் தூய்மையாக செய்து வந்தால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் சாதனையாக மாறும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்கள் எண்ணத்தாலும் உங்கள் பேச்சாலும் உங்கள் செயலாலும் நீங்கள் தூய்மையாக மாற்றுங்கள். அப்போது இந்த உலகம் உங்களை வணங்கும், வழிபடும். இந்த ஒரே ஒரு மார்க்கத்தால் மட்டும்தான் மனிதர்கள் தெய்வமாக மாற முடியும். வேறு எந்த மார்க்கத்தாலும் கிடைக்காத மிக பெரும் புண்ணியம் இந்த தியானத்தால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த பூமிக்கும் சரி, பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சரி, இந்த தியானம், தவம், மௌனம், ஆன்மீகம் இதை எல்லாமே முதலில் வானத்திலிருந்து கீழே இறங்கிய செய்தி. அதனால தான் இதையெல்லாம் இறை செய்தின்னு சொல்றோம். இந்த இறை செய்தியை நம்ம காதால கேட்டுட்டு இதுக்கு எதுவும் முக்கியத்துவம் கொடுக்காமையோ அல்லது பயிற்சி எடுக்காமையோ இருந்தா இறை செய்தி வீணா போயிடும். அதனால தயவு செய்து நீங்க ஒவ்வொருத்தரும், ஒருவேளை இந்த ஆசிரமத்துக்கு வெளியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டளையோ அல்லது ஒரு கட்டுப்பாடோ உங்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி வேணாலும் இருக்கலாம். இது ஒரு அதிர்ஷ்டவசமா ஒரு ஆசிரமமா அமைஞ்சதுனால நம்ம ஒவ்வொருத்தருமே நம்முடைய எண்ணம், சொல், செயலை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்பதான் இந்த ஆசிரமம் தூய்மையாகும். அதற்கு நம்ம கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா தியானம் ஒன்றுதான். சோப்பு எல்லாம் போட்டு நம்மளுடைய உடலை நம்ம தூய்மைப்படுத்தலாம். சோப்பு பவுடர் எல்லாம் போட்டு துணிகளை நல்லா ஊற வச்சு துவைக்கலாம். ஆனா அதிகபட்சம் உடலையும்
உடையையும் மட்டும்தான் அது தூய்மைப்படுத்தும். ஆனா நம்முடைய உள்ளத்தையோ அதனுடைய எண்ணத்தையோ நம்முடைய பேச்சையோ செயலையோ தூய்மைப்படுத்துறதுக்கு ஏதாவது சோப்பு இருக்குங்களா? ஏதாவது சோப்பு பவுடர் இருக்கா? இல்ல சோப்பு ஆயில் இருக்கா? இல்ல வேற ஏதாவது பொருள்கள் தான் வெளியில கிடைக்குதா? உள் தூய்மையை தியானத்தால் அல்லது மௌனத்தால் தவத்தால் மட்டும்தான் நம்ம உருவாக்க முடியும். இப்ப இந்த உடல்ல நம்பி இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய இருக்காங்க. ஏன்னா உடம்புல ஏதாவது ஒரு கோளாறுன்னா உடனே மனசுல பிரச்சனை வந்துருது. ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அந்த மாதிரி இந்த உடல் நல்லா இருந்தாதான் நீங்க மற்ற எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். அதுக்கு இந்த உடலை ரொம்ப ஆரோக்கியமாகவும் நோய் இல்லாமையும் வச்சுக்கிறதுக்கு நம்ம உடலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு 7 சக்கரங்கள் இருக்கு, தியான மையங்கள் இருக்கு. உள்ள தலை உச்சியில சகஸ்ராரம், தலை உச்சியில சகஸ்ராரம், புருவ மத்தியில ஆகினா, புருவ மத்தியில ஆகினா, தொண்டை குழியில விசுத்தி, தொண்டை குழியில விசுத்தி, நெஞ்சு குழியில அநாகதம், நம்ம வயிற்றினுடைய நடுப்பகுதியில மணிபூரகா, அதற்கு கீழே சுவாதிஷ்டானா, முதுகுத்தண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டனுடைய முடிச்சு எலும்புல மூலாதாரம். சொல்லுங்க, மூலாதாரம். சகஸ்ராரம், ஆகினா, விசுத்தி, அநாகதா, மணிபூரகா, சுவாதிஷ்டானா, மூலாதாரம். இப்படி நம்ம உடம்புக்குள்ள கண்ணுக்கு தெரியாம 7 சக்கரங்கள் உள்ள இருக்கு. அந்த 7 சக்கரங்கள் வேறு எதுனாலும் பலப்படுத்த முடியாது. தியானத்தால், மௌனத்தால், தவத்தால் மட்டும்தான் அந்த சக்கரங்கள் விரிவடையும். அந்த சக்கரங்கள் சக்தி வாய்ந்ததா மாறும். அப்ப இந்த உடலை எப்படி உணவு வளர்த்தது, அதே போல இந்த 7 சக்கரங்களை மௌனமும் தியானமும் தவமும் வளர்த்தது. அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாற்று. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசிரமத்துக்குள்ள நீங்க இருக்கிறதுனால, இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில போற வரைக்குமாவது நீங்க கண்டிப்பா மௌனத்தையும் தியானத்தையும் தவத்தையும் நீங்க இருக பற்றி கொள்ளணும். அப்பதான் முதல் தகுதி அடைந்தவர்களாக இந்த ஆசிரமத்துக்குள்ள நீங்க இருக்க முடியும். இல்லைன்னா தகுதியே அற்றவர் ஒருவர் இங்க இருக்கிறாங்கன்னா அவங்க மௌனத்தையும் தியானத்தையும் தவத்தையும் செய்யாதவங்க தான் தகுதி இல்லாதவங்களா இருந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இனிமேல் அந்த அடையாளத்தை நீங்க காட்டாம இந்த ஆசிரமத்துக்குள்ள தகுதி உள்ளவரா நீங்க இருக்கணும்னா எந்த நிமிஷத்திலிருந்து அடுத்த மகா சிவராத்திரி வரைக்கும் நீங்க கூடிய வரைக்கும் மௌனத்தையும் தியானத்தையும் தவத்தையும் நீங்க தொடர்ந்து கடைபிடிங்க. உங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கிடைப்பதும் அதனால் தான். அந்த சக்கரங்கள் வலுவடைந்தால் உங்க உடம்பு வலுவடைது, எல்லா நோயும் குணமாயிடும். ஆனால நீங்க விரும்பினால் நம்ம எல்லோருமே கூட்டு தியானத்துல ஈடுபடலாம். எப்படி வாரத்துக்கு ஒரு நாள் சத்சங்கம் இருக்கோ அதே போல வாரத்திற்கு ஒரு நாளாவது தியானத்திற்கு ஒரு அரை மணி நேரம் நீங்க ஒதுக்குங்க. நிச்சயம் நோய் இல்லாத வாழ்வு, கவலை இல்லாத மனம், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நம்ம எல்லோருமே வாழ்ந்து காட்டணும். அதற்கு மௌனம் தியானம் தவம் முக்கியமான அஸ்திவாரம். எனவே இந்த நல்ல நாளிலிருந்து நீங்கள் துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும். உங்கள் மனம் இறைவன் குடியிருக்கும் கோவிலாக மாறும். உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்திய வாக்காக மாறட்டும். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதமாக மாறட்டும். உங்கள் செயல்கள் எல்லாம் சாதனையாக மாறட்டும். ஓம் சிவோம் சிவோ சம்போ சம்போ. சாந்தி சாந்தி பவது, சாந்தி சாந்தி பவது. சர்வம் சாந்தி பவது, சர்வம் சாந்தி பவது. எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் முதலில்
அன்பும் மன அமைதியுமே கிடைக்கட்டும். நன்மையே விளையட்டும். ஆனந்தம் பெருகட்டும். ஆரோக்கியம் நிலைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் என்றென்றும் குறையாத ஆரோக்கியம் நிலைக்கும். ஆரோக்கியம் நிலைக்கும். மிக்க நன்றி. மகிழ்ச்சி. உங்க எல்லாத்தினுடைய இந்த ஆன்மீக சாதனைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமா உங்களுக்கு இந்த நேரத்தில் வானத்திலிருந்து பூமியை நோக்கி இறங்குகின்ற அந்த தியான ஆற்றல் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் படுக்காம அமர்ந்த நிலையில் இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால நிச்சயம் நம்மளுடைய உச்சந்தலை வழியாக 7 சக்கரங்களுக்கும் அந்த ஆற்றல் கிடைச்சிருக்கும். நீங்க நாளையிலிருந்து தொடர்ந்து அந்த சக்தியை வீணாக்காம தொடர்ந்து முடியும் போதெல்லாம் மௌனம், தியானம், தவத்தை நீங்கள் கைவிடாமல் தொடர்ந்து நீங்கள் அதை நடத்தி கொண்டு வாருங்கள். மிக்க நன்றி. இன்னைக்கு நமக்கு கைலாய மலையிலிருந்து ஒரு 108 பௌர்ணமிகள் வச்சு அதை பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணி தவம் செய்து நமக்கு கொடுக்கப்பட்ட சில புனிதமான பொக்கிஷமான பொருள்களை இங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நீங்க இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் வாங்கிக்கலாம். அது ரொம்ப தூய்மைப்படுத்தும். உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய சொல்லை, உங்களுடைய செயலை, உங்கள் வாழ்வை தூய்மைப்படுத்தும். எனவே நீங்க ஒவ்வொருத்தரும் அதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய எண்ணம், சொல், செயல், வாழ்வு 3-4 நீங்கள் தூய்மையாக்குங்கள்.